தப்புன்னு தெரிஞ்சுமே இந்த சுதாகர் பக்கம் நிற்கிற இந்த நிதீஷை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. கேடுகட்ட சுதாகருக்காக இனியாவையே இந்த நிதீஷ் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. இதுக்காகலாம் இனியா ஃபீல் பண்ணக்கூடாது. கூடிய சீக்கிரமே இந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்கு சரியான பாடம் நம்ம இனியா வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நிதீஷ் கிட்ட இருந்து நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லவராக தெரிஞ்சார். இனியாவுக்கு எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா பாக்கியா கிட்ட ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து பேசினார். அவங்க ஃபீல் பண்ணி நிற்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார் நிதீஷ். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, சுதாகர மாதிரி கேடுகட்டவர் இல்லை இந்த நிதீஷ், ரொம்பவே நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருச்சுங்க. ரொம்பவே மோசமாக இந்த நிதீஷ் கூட நடந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்கியா இப்போ நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டுமே மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் வந்து பிளான் பண்ணுறாரு. அதை பற்றி நம்ம இனியாக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாரு. ஆனால் இனியா வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக என் அம்மா வந்து அந்த ஹோட்டலை மூட மாட்டாங்க, அவங்க வந்து சூப்பராக ரன் பண்ணுவாங்க, என்னாலேயே வந்து இதை பற்றி அம்மா கிட்டே பேச முடியாது, எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தானே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் மூஞ்சில் அடித்த மாதிரி செம்மையாக பேசிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு மூக்குடைஞ்சு போயிட்டு அப்படியே செம கோவத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிதீஷ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. தன்னோட அப்பாவையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாவை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு திட்டாங்க. உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், இப்படிலாம் நீ அப்பா கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே இனியா இருந்துக்கிட்டு அதுக்கு உங்கள் அப்பா வந்து கரெக்டாக பேசணுங்க, அவங்க வந்து பேசுகிறது சரியே இல்லை, அம்மாவோட பர்சனல், அவங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க, அது அவங்களோட விருப்பம் சரிங்களா, அதை எப்படி இவர் வந்து மூட சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. உடனே நிதீஷ் இருந்துக்கிட்டு அப்பா சொன்னால் அதை கேட்க தான் செய்யணும், அப்பா என்ன சொன்னாலும் நீ அதுக்கு தலையை மட்டும்தான் ஊன்னு சொல்லிட்டு ஆட்டணும், அதை தவிர்த்து நீ எதுவுமே இதுக்கப்புறம் பேசக்கூடாது, இல்லைன்னா உனக்கும் எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கோபமாக பேசிட்டு இங்கே நிதீஷ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிடறாங்க. இங்கே இனியா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க. இன்னொரு பக்கம் தனக்காக வந்து பையன் இப்படிலாம் வந்து ஒய்ஃபுக்கிட்ட வந்து நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு ரொம்பவே பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஓனர் பாக்கியாக்கிட்டே மறுபடியுமே வந்து ஹோட்டலை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதனால் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கிறாங்க. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலைலாம் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம இனியா நடந்த விஷயங்களாம் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இனியாவுக்கு சரி அம்மா கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பாக்கியாவுமே இனியா கால் பண்ணவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன இனியா என்ன பண்ணுற, அம்மாவே நினச்சேன் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீயே கரெக்டாக ஃபோன் போட்டேம்மா, உனக்கு 100 ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியா அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, சாப்பிட்டியா, அங்கே எல்லாமே ஓகே தானே, நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் வந்து கேட்குறாங்க. இங்கே இனியா பக்கத்துலேருந்து எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் வரல. இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. எங்கள் பாக்கியாவுக்கு டவுட் வந்துடுது, என்ன இனியா என்ன ஆச்சு, ஏன் சைலண்டாக இருக்கிற, என்ன செல்லம் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கேட்குறாங்க. இனியா இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சடனாக தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம பாக்கியா வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இனியா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, சொல்லு இனியா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் இனியா இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. நீ ரெஸ்டாரண்ட் நடத்துகிறதே உங்களுக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்காமா, அவனை மூட சொல்கிறாங்க, என்கிட்டயே வந்து சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிட்டேன், அதனால் என் மேலே எல்லாருமே கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் இனியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா இங்கே ரொம்பவே எல்லாருமே மோசமாக இருக்கிறாங்க, சரி அங்கிள் தான் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நிதீஷ் கூட அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டை போடுறாருமா, ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு, எனக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, நான் வீட்டுக்கு கிளம்பி வரட்டா, ஒரு 2 டேஸ் இருந்துட்டு போட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு சரி இனியா நீ இதை பற்றிலாம் யோசிக்காத, நீ வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போகிறேன்னா தாராளமாக வந்து தங்கிட்டு போ, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்காக
பிறந்த வீட்டுக்காக எப்போதுமே உன்னோட புகுந்த வீட்டை நீ பகைச்சிக்க கூடாது. நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு, சரியா? அவங்க சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு தலையாட்டு. மற்றபடி நீ அவங்கக்கிட்ட எதுக்கு நீ வந்து பெருசாக வாக்குவாதம் வச்சுக்கிற? அது எதுக்குமா? அதனால உன்னோட நிம்மதி தானே வந்து தொலைஞ்சு போகும் பாரு. இப்போது மாப்பிள்ளை உன் மேலே வந்து கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? அவங்க சொன்னது நியாயமாக இருந்தால் நானே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டியிருப்பேன். அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உன்னோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே அவர் வாங்கிட்டு இப்போது மறுபடியுமே வந்து நீ இப்போது ரன் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுமே மூட சொன்னால் எப்படிம்மா? நல்லாவா இருக்குது இதெல்லாம்? அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே இப்போலாம் பிடிக்கலம்மா. நிதிஷ் அப்போ ஒரு மாதிரி இருந்தார், இப்போது அப்படியே வேறு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இனியா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இங்கே பாக்கியாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மனசை தடைப்படுத்திக்கிட்டு இங்கே இனியாவுக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனையை பற்றி நீ எதுவும் யோசிக்காத, நான் சம்மந்திக்கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன், அவரை பார்த்து நான் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படியோ அது இதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இனியா பேசுனனால நம்ம பாக்கியா நைட்டு சரியாக கூட தூங்காமல் பார்த்தீங்கன்னா மறுநாள் எழுந்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுதாகர் வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. போயிட்டு பேசிடலாம் அவர்கிட்ட, நீ பேசுகிற விதத்தில் பேசினா தான் அவர் சரிப்படுவார், இல்லைன்னா தேவையில்லாமல் இனியாவுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. என்ன பாக்கியா, என்ன இன்னைக்கு வந்து நீ ஹோட்டலுக்கு தான் போறியா இல்லை வேற எங்கேயாச்சும் போறியா? எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் சும்மா தான் நைட்டு ஃபுல்லாக இனியா ஞாபகமாக இருந்துச்சு, அதான் சரி காலையில் சீக்கிரமே அவளை ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் வீட்டில் போயிட்டு பாக்கியா வந்து நிற்கிறாங்க. பாக்கியாவை காலங்காத்திலேயே சுதாகர் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகிறாரு. சும்மா ஒப்பனைக்காக வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியாவும் சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சம்மந்தி என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? கண்டிப்பாக விஷயத்த உங்கள் பொண்ணு சொல்லியிருப்பா, சரிங்களா? உங்கள் பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, மூடிட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு வந்து கோவம் வருது, ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறீங்க, இப்படி தான் ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணி என்னோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே என்கிட்டேருந்து ஏமாற்றி வந்து பறிச்சுக்கிட்டேங்க. இப்போது சரி, நானே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த சின்ன ஹோட்டலை வந்து நடத்திட்டுருக்கிறேன், இதை வச்சு தான் நான் எப்படினாலும் வந்து ஒரு பெரிய லெவலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கிறேன், அதுலேயும் நீங்கள் மண்ணள்ளி போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதா நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது சம்மந்தி, சரிங்களா? நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. எனக்கு பிடிக்கல அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து, எனக்கு பார்க்கவே வந்து விருப்பம் இல்லை, அதனால தான் அன்றைக்கி கூட நான் வரல, அதை விட்டு தள்ளுங்க. என்னால் என் சம்மந்தி வந்து இந்த சின்ன ஒரு தள்ளுவண்டி ஹோட்டலை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஒரு இட்லி கடையை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து பேசாமல் அந்த ஹோட்டலை மூடிட்டு பேசாமல் வீட்டில் இருங்க, சரிங்களா? அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து பொறுமையை இழந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பேச வச்சிடாதீங்க, சரிங்களா? பேசக்கூடாதுன்னு அமைதியாக பொறுமையாக இருக்கேன், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்பவே ஓவராக நடந்துக்கிறீங்க. எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நாங்கள் கேட்கணுமா? கண்டிப்பாக அது நடக்காது. நான் எப்போதுமே வந்து நியாயமே இல்லாத பக்கம் அடங்கி போகவே மாட்டேன், சரிங்களா? இப்போ கூட உங்களுக்கு தெரிய வந்திருக்குமே, மினிஸ்டர் வரைக்குமே போயிட்டு என் பையனை வெளியே கொண்டு வந்தேன், சரிங்களா? அந்த கவுன்சிலரு என்கிட்ட ரொம்பவே வம்பு பண்ணான், அவனுக்கே ஒரு முடிவு கட்டினேன். உங்களுக்கு முடிவு கட்டுறது என்ன பெரிய விஷயமா? நீங்கள் என்ன ஏமாற்றி வாங்கினீங்க பார்த்தீங்களா அந்த ஹோட்டல், அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியுமே வந்து எனக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மீடியாவுக்கு போனால் போதும், அதுவும் நீங்கள் பண்ண எல்லா கேவலமான வேலைக்கும் என்கிட்ட வந்து ஆதாரம் எல்லாம் பக்காவாக இருக்குது, சரிங்களா? அதை மட்டும் நான் மீடியா கிட்ட வந்து கொடுத்தனா போதும், நீங்கள் வெளியே தலையே காட்ட முடியாது, உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும், புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நான் எதுக்கு அமைதியாக இருக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் என்னோட இனியா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறேன். இதே இடத்துல வேறு எவனாச்சும் இருந்திருந்தானா இந்த பாக்கியாவை பார்க்குற விதமே வேறு மாதிரியா இருந்திருக்கும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறாங்க பாக்கியா. இதனால சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. சம்மந்தி, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியுதா? சுயநனவோட தான் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது, பல பேர் உழைப்ப திருடி
இந்த மாதிரி பணக்காரனா ஆனா ஒருத்தர்கிட்ட தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செம்மையாக வந்து குத்தி காட்டு பேசுகிறாங்க. உடனே இங்கே சுதாகருக்கு சுருக்குனது, சம்மந்தி நீங்கள் ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்மி தான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதனால பண்ணீங்கன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே நம்ம பாக்கியாவும் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம இனியா வந்து கீழே வராங்க. பாக்கியா வந்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இனியா சும்மா உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உன்னை பார்த்துட்டு உங்கள் அங்கிள் கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேம்மா, அவரை பார்த்து பேசிட்டேன், உன்னவும் நான் பார்த்துறேன், நான் கிளம்புறேன், அம்மா வந்து ஹோட்டலுக்கு போகணும் சரியா, அங்கே அம்மாக்காக கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கிளம்புறாங்க. இங்கே இனியா அப்படியே ஒரு மாதிரி இந்த சுதாகர் அப்படியே லுக்கு விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா போனதுக்கப்புறம் சுதாகர் அப்படியே செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. அப்படியே யார் வந்து பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறாரு. இங்கே நிதிஷ் வந்து பேசுகிறாரு, என்னப்பா என்னதான் ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்கிறீங்க காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, என்னை ரொம்பவே கோவப்படுத்திட்டாங்க, அந்த பாக்கியா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, என்னை ரொம்பவே சீண்டி பார்த்துட்டாங்க, நானும் எவ்வளவோ உங்களுக்கு பிரச்சனை பண்ணி பண்ணுறேன், ஆனாலும் என் விஷயத்தில் அடங்கியே போக மாட்டுறாங்க, ரொம்பவே ஆட்டம் காமிச்சிட்ருக்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. என்ன திடீர்னு எதுக்கு வந்தாங்களாம், எல்லாம் இனியா இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பா போல், அதை பற்றி தான் வந்து இங்கே பேசிட்டு போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால நிதிஷ் செம்மையாக கோவப்படுறாரு. சுதாகர் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இங்கே நிதிஷ் போயிட்டு இனியா கிட்ட வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. என்ன உன் அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பாவை வந்து வீடு தேடி மிரட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை இனியா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. இங்கே இனியா பார்த்தீங்கன்னா நிதிஷை எதிர்த்து பேசுகிறாங்க. அதுக்கு உங்கள் அப்பா வந்து ரொம்பவே நியாயமாக நடந்துக்கணும், அவர்கிட்டலாம் என் அம்மா இப்படி தான் வந்து பேசுவாங்க, என் அம்மாவை பற்றி இன்னும் உங்கள் அப்பாவுக்கு முழுசாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை கெத்தாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நிதிஷ்க்கு கோவம் வந்து இனியாவை அடிச்சுறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து அடிக்கிறீங்க, எதுக்கு கை நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அப்படிதான் சரியா, நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், பொம்பளை கிட்ட பொம்பளை அடங்கி தான் போகணும், என்ன புருஷங்காரன் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படியே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக நடந்துட்டுருக்கிறாரு இந்த நிதிஷ். இங்கே இனியாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. நிதிஷ்மே வந்து தடுக்கலை. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு என்னடா என்ன ஆச்சு, இனியா எங்கே போகிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 2 அடி போட்டேன், இதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கோச்சுக்கிட்ட அவள் வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நிதிஷ் இப்படி லூசுத்தனமாக நடந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃப்லாம் நிதிஷை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே அழுதுகிட்டே வந்து இனியா பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. இனியாவோட நிலைமையை பார்த்து இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிதிஷ் அடித்தது மட்டும் பார்த்திங்கன்னா மறைச்சிட்றாங்க. அவங்க கன்னத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்படியே கையச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம செலியன் வந்து நோட் பண்ணிடுறாரு. இனியா என்னாச்சுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்ன கன்னத்தில் வந்து யாரோ அடித்த மாதிரி இவ்வளோ பெரிய கையச்சு பதிஞ்சிருக்கு, இவ்வளோ சிவப்பாக இருக்கே ரெட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே நம்ம இனியா வந்து ஓன அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னாச்சுமா, ஏன் யார் ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிதிஷ் தான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செலியன் கோபிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கோபம் உச்சிக்கு ஏறுது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி தான் வந்து திட்டுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ஒரு விதத்தில், அந்த ஹோட்டலை தான் மூடி தொலைய வேண்டியதானே, தேவையில்லாமல் அந்த ஹோட்டலை வச்சு தான் இப்போது இனியாவோட லைஃபே வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே சுதாகரும் நிதிஷ் வந்து வராங்க. எதுவுமே தெரியாத போல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. செலியன் உடனே அவங்கள பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா சுதாகர் சட்டையை போய் பிடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் எங்கள் வீட்டு போனால் ரொம்பவே கஷ்டப்படுத்துவீங்க, பண திமிரில் தான் இப்படிலாம் ஆடிட்டுருக்கிறீங்களா, உங்களை எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு நினச்சோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நிதிஷ் இருந்துக்கிட்டு அப்பா மேலே எது கை வைக்கிறீங்க, சட்டையிலேருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே செலின்னு இருந்துக்கிட்டு, இங்கே பாரு உன்னை அடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மாப்பிள்ளைன்னு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இனியாவை நீங்கள் கை நீட்டி அடிச்சிருப்ப அப்படின்னு எங்கள் செல்லியன் ரொம்பவே கோவத்தோட வந்து கேட்குறாங்க. நிதிஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க. நீ பண்ணது ரொம்பவே தப்பு, இதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியுமே பார்த்தீங்கன்னா வந்து கத்திகிட்ருக்கிறாரு.